பெரிய சிவபக்தர்களில் ஒருவராக விளங்கியவர் சிறுத்தொண்டர் நாயனார். அவர் ஒரு வீரமான படைத்தளபதி. ஆனால் அவரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய பண்பு சிவபக்தர்களுக்கு சேவை செய்வது. தினமும் அவர் வீட்டிற்கு வரும் சிவபக்தர்களுக்கு உணவு அளித்து சேவை செய்தார். அவருடைய மனைவியும் அதே அளவு பக்தியுடன் அவருக்கு துணையாக இருந்தார். ஒருநாள் லார்ட் சிவ அவரின் பக்தியை சோதிக்க முடிவு செய்தார். அவர் ஒரு சிவனடியார் வேடத்தில் சிறுத்தொண்டரின் வீட்டிற்கு வந்தார். சிறுத்தொண்டர் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றார். அப்போது அந்த சிவனடியார் ஒரு விசித்திரமான கோரிக்கை வைத்தார். எனக்கு சாதாரண உணவு வேண்டாம், ஒரு சிறு குழந்தையின் இறைச்சிதான் நான் சாப்பிடுவேன் என்றார். அதை கேட்டதும் சிறுத்தொண்டரும் அவரது மனைவியும் அதிர்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்கள் நினைத்தது ஒன்றுதான், சிவனடியாரின் விருப்பம் நிறைவேற வேண்டும். அவர்களுக்கு ஒரே ஒரு மகன்தான் இருந்தான். ஆனாலும் சிவபக்தியின் காரணமாக அவர்கள் தங்கள் மகனை தியாகம் செய்ய தயாரானார்கள். மகனை அழைத்து வந்து அவனை அர்ப்பணித்து உணவு சமைத்தனர். பிறகு அந்த உணவை சிவனடியாருக்கு பரிமாறினர். அப்போது அந்த சிவனடியார் கேட்டார், உங்கள் மகன் எங்கே? அவனும் வந்து சேர வேண்டும் என்றார். அதை கேட்டதும் சிறுத்தொண்டர் மிகவும் கலங்கினார். ஆனால் அவர் வெளியே வந்து, மகனே வா என்று அழைத்தார். அற்புதமாக அவர்கள் மகன் எந்த காயமும் இல்லாமல் உயிருடன் ஓடி வந்தான். அந்த நேரத்தில் அந்த சிவனடியார் தனது உண்மையான உருவத்தை காட்டினார். அவர் வேறு யாருமல்ல, லார்ட் சிவ மற்றும் பார்வதி. அவர்கள் சிறுத்தொண்டரின் பக்தியை பார்த்து மிகவும் மகிழ்ந்தனர். உங்கள் பக்தி உலகத்திற்கே ஒரு உதாரணம் என்று ஆசீர்வதித்தனர்.